மகாபாரத போர் முடிந்தது. கர்ணன் உயிர் பிரிந்தது. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்தது போல கர்ணன் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை. அவர் நரகத்திற்கு சென்றார். இதை பார்த்த கர்ணனின் தந்தை சூரியதேவன் கடும் அதிர்ச்சியும் குழப்பமும் அடைந்தார். அவர் சிவபெருமானிடம் ஓடி சென்று முறையிட்டார். ஐயனே, கொடைவள்ளல் என்று பெயரெடுத்த என் மகன் கர்ணன் ஏன் நரகத்திற்கு செல்ல வேண்டும்? அதற்கு சிவன் கூறினார், சூரியதேவனே, கர்ணன் இறப்பதற்கு முன்பே அவனிடம் இருந்த அத்தனை புண்ணியங்களையும் கிருஷ்ணர் தானமாக பெற்றுக்கொண்டார். அப்படியானால் தன் புண்ணியங்கள் அனைத்தையும் இறைவனுக்கே கொடுத்த கர்ணன் ஒரு மகா புண்ணியவானாக அல்லவா மாறியிருக்க வேண்டும் என்றார் சூரியதேவன். அதற்கு சிவன் கூறினார், இங்குதான் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. ஒருவர் கேட்டு நாம் கொடுப்பது தானம். ஆனால் ஒருவர் கேட்கும் முன்பே அவருக்கு தேவையானதை கொடுப்பதுதான் தர்மம். தர்மம்தான் ஒருவரை தலை காக்குமே தவிர தானம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை கடமை மட்டுமே. கிருஷ்ணர் கேட்ட பிறகுதான் கர்ணன் தன் புண்ணியங்களை கொடுத்தார். அத்தனை புண்ணியங்களையும் தானம் செய்த பிறகு அவரிடம் எஞ்சியிருந்தது அவர் செய்த பாவங்கள் மட்டுமே. அதனால்தான் கர்ணன் நரகத்திற்கு சென்றான். இந்த கதையின் பீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃபன் பீட் ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் அ பீட். அடுத்த கதையில சந்திப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.